Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல prawn 65 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். இறால், இஞ்சி பூண்டு விழுது, சோள மாவு, மைதா, மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகு தூள், ஜீரக தூள், உப்பு, எண்ணெய் அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம prawn 65 எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம prawn நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா மசாலா தடவி மேரினேட் பண்ணோம். அதுக்கு நான் 250 கிராம் prawn எடுத்திருக்கேன். இதை ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மேலே இருக்க நரம்பெல்லாம் எடுத்துருங்க. கடைசி வாட்டி வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதில் தேவையான பொருளில் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கடைசியாக ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறாலோட இந்த மசாலாலாம் சேர்த்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இறாலோட இந்த மசாலாலாம் நல்லா போட்டாகணும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா ஊறி வந்தாதாங்க மசாலா இறாலில் நல்லா ஒட்டி வரும், பொரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு இறாலாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க, மேலே தெளிக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரானை நல்லா கோல்டன் கலரில் மாற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் உடனே எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் இருந்துன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, prawn 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் ப்ரான் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.